ஹாய் மக்களே, நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிமாறன், திருவண்ணாமலை மாவட்டம். கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை ஓரம் தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற இறந்த முதியோர்களுக்கு முறைப்படியே நான் நல்லெடுக்க சேவை செய்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி துறை சார்பாக அது முதலமைச்சர் துறை என்னுடைய சேவையை பாராட்டி இந்த தொடர்ந்து சாலை ஓரம் இறந்த உடலை நல்லடக்கம் செய்ததுக்காக எனக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கையால் மாநில சிறந்த சமூக சேவகர் விருது எனக்கு கொடுத்துருக்காரு. மெயினாக எதுக்காக இந்த விருது எனக்கு கொடுத்தாருன்னா, இப்போ ஒரு நோயாளினா கிட்ட போக மாட்டாங்க, அது தொழுநோயாளினா கிட்டே போக மாட்டாங்க. தொழுநோயாளிகளை இறந்துட்டாங்க அப்படின்னா நம்முடைய உறவினர், நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துட்டா எப்படி நம்ம நல்லடக்கம் செஞ்சு முறைப்படியும் அவங்க நல்லடக்கம் பண்ணி அவங்க ஆத்மா சாந்தப்படுத்துமோ அதே மாதிரி இந்த கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட தொழுநோயாளி பாதிக்கப்பட்ட இறந்த உடலை நம்ம முறைப்படி நல்லடக்கம் செஞ்சு அந்த ஆத்மா சாந்த சமாதானம் பண்ணியிருக்கோம். அதே போல் தொடர்ந்து அது மட்டும் இல்லாத தொடர்ந்து தொழுநோய் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்கள தத்து எடுக்கிறது, அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சதுக்காக இன்னைக்கு சென்னை கோட்டையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் திருக்கரத்தால் எனக்கு மாற்றுத்திறனாளி சார்பில், அந்த துறை சார்பில் எனக்கு சிறந்த சமூக விருது கொடுத்து எனக்கு ஊக்குவித்தார். விருது கொடுக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசும்போது உன்னுடைய சேவையை நான் பார்த்துருக்கேன், தொடர்ந்து இந்த சேவையை நீங்கள் செய்யுங்க, எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஊக்குவித்தார். அந்த தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள் மக்களே. இன்னொரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள், எப்படி பாருங்கள். முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றன. பெண்கள் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி மகாதேவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. என் பெயர் ராஜேஸ்வரி மகாதேவன், மயிலாடுதுறை மாவட்டம். இந்த விருதினை எதுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் இளைஞர் விருது எதுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமூக சேவையை நம்ம செஞ்சுட்டு வரோம். ஆதரவற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், ஆதரவின்றி வாழக்கூடிய முதியோர்களுக்கு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம தினந்தோறும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் தினந்தோறும் 60க்கும் மேற்பட்ட உணவுகளை வழங்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற உடலை இதுவரைக்கும் 5 வருடமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 5 வருடத்தில் 103 பேரை அநாத உடல்களை கணவன் மனைவியாக நம்ம செய்து வருகிறோம். அது என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு வீடியோ? தரமாக இருந்துச்சுங்களா? இதுதாங்க தளபதி. இன்றைக்கி சுதந்திர தின விழாவில் சமூக சேவை செஞ்சதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தருக்கு அவார்டு கொடுத்துருக்காரு. அவர் கடைசியில் முதலமைச்சர் தளபதி அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இதே மாதிரி சேவை செஞ்சுக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு நல்லதாக இருக்கு நான் உங்களுக்கு நல்லதை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதலமைச்சருங்க, இவர் தான் முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி இது மாதிரி அவார்டு வாங்கியிருக்கேன். 20 வருஷமாக நான் சேவை செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி அவார்டில் எதுவுமே நான் வாங்கினதில்ல. 2015 ஜெயலலிதா அம்மாக்கிட்ட ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த ஜெயலலிதா அம்மா சப்போர்ட்டில் சென்ட்ரலில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் போன 5 வருஷம் ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஒரு அவார்டும் இல்லை. எங்கள் தளபதி யாருக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணி சமூக சேவை செஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவார்டு. இவரும் முதலமைச்சருங்க. அடுத்து பாருங்க, இந்த அம்மாவுக்கு அவார்டு இதே சமூக சேவை செஞ்சதான். அனாதை இந்த இவங்களை எடுத்து எரிச்சு அவங்களுக்கு அடக்கம் பண்ணி அந்த காரியம் பண்ணதுக்கு அந்த அம்மாவுக்கு அவார்டு. யாருக்கு அவார்டு கொடுக்கணும்னு இருக்குது. இதுவரும் முதலமைச்சருங்க. பாருங்கள் மக்களே, தளபதி ஆட்சியில் அவர் சுதந்திரத்தினால என்னென்ன செஞ்சு, இந்த அம்மா 5 வருஷமாக செஞ்சு சமூக சேவை செஞ்சுருக்காங்க. 5 வருஷமாக இந்த அரசு கண்டுக்கிறவே இல்லை. யாரை அவார்டு தளபதி கொடுத்துருக்காரு. இவருங்க முதலமைச்சர். மக்களுக்கு என்னென்ன செய்யணும், ஏதை செய்யணும்னு ஒரே குறிக்கோளோடு வந்தவர் தான் நம்ம தளபதி. இவர் தாங்க முதலமைச்சர். பாருங்கள் மக்களே, என்ன அவார்டு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அந்த 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 அவெல்லாம் சொன்னதை பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பாருங்கள் மக்களே.